அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது கூட்டணி போட வச்சிருக்கோம்னு மாத்தி மாத்தி கேட்டா நீங்க ஒரே இதுதான் நிக்கிறீங்க. ஆனாலும் நம்மளுடைய அந்த பலத்தை காமிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் வேணும் அப்படின்ற இடத்துலதான் நிறைய பேர் இல்ல. எனக்கு பலத்தை காமிக்கதான் என் மக்கள் இருக்காங்கல்ல. அடிக்கடி உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. போடலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? ஏங்க ஆமா, நம்ம 35 லட்சம் வந்திருக்கு. தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்றவர்கள் நீங்க நான் ஒண்ணு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டுல தனிச்சு அதிக வாக்கு வச்சிருக்க ஒரு கட்சியை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திமுகவுக்கு ஐயா ஸ்டாலின் இது என் கட்சி வாக்குன்னு சொல்லிட முடியுமா? இல்ல எடப்பாடி ஐயா, இல்ல யாராவது ஒரு கட்சி நாங்க சொல்ல முடியும் எங்க கட்சி வாக்குது. நல்லா எழுதுறத பாக்குறாங்க, மார்க்கெட்ட பாப்பாங்க. நல்லா எழுதிட்டாங்கனால மார்க் போட பார்க்க மாட்டாங்க. 36 மார்க்கெட்ல தான் பாஸ். அதெல்லாம் இல்ல. நீங்க சேகுவேரங்களுக்கு என்ன கற்பிக்கிறான்? சரியானது வென்றே தீருமுடாங்கிறான். கொஞ்சம் காலம் எடுக்கும், அதுக்கு நீங்க காத்திருக்கணும். ஒரு தக்காளி செடியை வச்சுட்டு வீட்டுக்கு போனவொடனே பறிக்க கூட எடுத்துட்டு வரக்கூடாது. அதுக்கு ஒரு 3 மாசம் ஆகுது. கொஞ்சம் பொறுங்க. இலவசம் ஒரே ஒரு கேள்வி. இலவசம் கொடுக்கறத ஆட்சியாளர்கள் கொள்ளையடிச்சதை கொடுக்குறாங்கன்னு மக்கள் நம்புறாங்க. இப்ப சீமான் எப்ப பார்த்தாலும் இலவசம் வாங்குறதை கொச்சைப்படுத்துறாருன்னு ஒரு கருத்து இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு தெளிவுரை சொல்லுங்க. இல்ல அது கொச்சைப்படுத்துறதாகாது. அது அவங்களுக்கு தெரியாம சொல்றாங்க. இலவசம்ங்கிறது அது ஒரு ஏமாற்றுங்கிறத என் மக்கள் புரிஞ்சுக்கிறணும். வாக்கை அந்த தற்காலிக அந்த தேவைக்காக கொடுத்து மக்களை ஏமாத்தி ஒரு கவர்ச்சியா அந்த வாக்கை பறிக்கிறத என் மக்களுக்கு இங்க பாருங்க. பாதரச வெளிச்சத்துல பௌர்ணமி வெளிச்சத்தை மறந்துட்டாங்க. வாசனை திரவியங்களின் வாசத்துல வண்ண மலர்களின் வாசத்தை மறந்துட்டாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. அப்ப அதனால அந்த மயக்கத்திலிருந்து நம்ம சொல்லணும், அது இல்ல இது இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பான். இந்த பணத்தை எங்கிருந்து எடுக்கிறான்? நம்ம கிட்ட தான் அரிசி பருப்பு விலை ஏறிடும், அத்தியாவசிய பொருளின் விலை ஏறிடும். அது தவிர்க்க முடியாத ஆயிரும். அதனால இலவசம்ங்கிறது ஒரு ஏமாற்று. அது வளர்ச்சி இல்ல, ஒரு வீழ்ச்சி. நாங்கெல்லாம் அந்த 34 தொகுதிக்கு தான் போட்டிடுறோம். இதெல்லாம் அவங்க வென்றுவாங்க. பேசிக்கிட்டு நீ பெரிய பெரிய வலுவான கட்சி, இத்தனை கூட்டணினா வாக்குக்கு காசு கொடுக்காம சந்திப்பியலா? 24 22 கட்சி கூட்டணி, நீங்க பெரிய பெரிய கட்சி கூட்டணி, வாக்குக்கு காசு கொடுப்பியலா? கொடுக்க மாட்டீங்களா? உங்கள் ஆட்சி சிறந்த ஆட்சினா அந்த சிறந்த ஆட்சிக்கு மக்கள் திருப்பி இந்த ஆட்சி தொடரணும்னு அவங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? நீங்க தான் தொடரட்டும் போகட்டும் ஒழிய மக்கள் தொடரட்டும்ங்கிறத சொல்லணும். மக்கள் சொல்லணும். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு. அப்ப நல்ல ஆட்சி கொடுத்துட்டா அந்த ஆட்சி தொடரணும்னு மக்களே விரும்புவாங்க. நீங்க வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல உங்க ஆட்சி தோற்றுச்சு, உங்க கட்சி வலுவிழந்துருச்சு, உங்க கோட்பாடு செத்துருச்சு, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனாலதான் கூட்டம் சேர்க்கிறீங்க. நீங்க பாருங்க, நான் பயப்படாம எத்தனை பேர் வந்தாலும் வாடா பாத்துக்குருவோம் அப்படின்னு நம்ம போவோம். மச்சான் வாடா மச்சான், அவன் என்னை முறைக்கிறான் அப்படின்னு நான் ஒரு ஆளை கூப்பிடுறது, இன்னொரு 4 பேரை கூப்பிடுறது, கோளை தான் 10 பேர் சேர்த்துக்கிட்டு வருவான். விளங்குதுன்னு நினைக்கிறேன்.